வெறும் 3 லேக் பட்ஜெட்ல ஒரு சூப்பரான i10 கார் உங்களுக்காக இருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2013 மாடல் 2 ஓனர் இதுக்கு. ஸோ இந்த காரை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஒரு வாக் த்ரூ மாதிரி நம்ம பார்ப்போம். இந்த காரோட ஃப்ரண்ட் கண்டிஷன்லாம் பாருங்கள், உண்மையிலே பெயிண்டிங் ஜாப்லாம் வந்து நல்லா இருக்குது. இவங்க ஆக்சுவலாக வந்து பெயிண்டிங்லாம் வந்து நம்ம ரீபெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி 2 ஓனர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இது வந்து என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா காப்பா என்ஜின். ஸோ இந்த i10 காரை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ என்ஜின் நாய்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்ஜினோட கண்டிஷனில் எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது, நல்லாவே இருக்குது. உங்களுக்கு பேனட் பற்றி தெரியும். ஸோ இது வந்து ஒரு குட்டி பேனட், வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். பொதுவாக அந்த ஏஜ்டு பீப்புளுக்குலாம் இந்த மாதிரி கார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பார்ப்போம். என்ஜினை க்ளோஸ் பண்ணிட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா TN05 உங்களுக்கு சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. க்ரில்லு பம்பர் எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. பேனட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. அப்படியே சைடு வந்தோம்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து காப்பர் 2 அப்படின்ற பேட்ச்மே வந்துடும். டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு வந்து ஒரு 85% ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹேண்டிலையுமே இங்கே வந்து குரோம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, டிசைன். அதே மாதிரி இங்கேயுமே உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் டோர், ஸ்பீக்கர், பவர் விண்டோ எல்லாமே உங்களுக்கு வந்துருது. ஏசி வென்ட்ஸ் எல்லாமே வந்துருது. உங்களுக்கு வந்து க்ளவ் பாக்ஸ். ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லெதர் சீட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுவுமே நல்ல கண்டிஷன் இருக்குது, எந்த விதமான டேமேஜஸும் இல்லை. இது வந்து பெட்ரோல் வெஹிக்கிள். உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. i10ம் உங்களுக்கு பேட்ச் வந்துடுது. மேக்னா, இந்த வேரியண்ட்டோட பேர் வந்து மேக்னா, பார்த்தா தெரியும். 1.2 லிட்டர் உங்களுக்கு வந்து என்ஜினுக்கு எதுவும் கொடுத்தாங்க. பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். பூட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு, அரௌண்ட் ஒரு 150 லிட்டர்ஸ். சீட்டை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். டிரைவர் டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 80 டிகிரி அளவுக்கு ஃபுல் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. 4மே பவர் விண்டோ வந்துடுது. ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அப்புறம் இங்கே மோட்டரைஸ்ட் மிரருக்கான ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் சின்ன ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமே உங்களுக்கு வந்துடும். டச்சுமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வந்து எல்லாமே மெமரி கார்டு ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. ஆடியோ ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஆடியோ எதுவுமே இல்லை. ஸோ நேவிகேஷன் நம்ம சைன் பண்ணோம்னா நேவிகேஷன் உங்களுக்கு வந்து இதில் வந்து கிடச்சிரும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி, இல்லை மேனுவல் ஏசி, கியர் பாக்ஸ் வந்து இங்கே வந்துடுது உங்களுக்கு. இந்த கப் ஹோல்டர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. மிரர் வந்துடுது. ஸோ வண்டியோட கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்டு 65,768 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. 65,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2013 மாடல், 65,000 கிலோமீட்டர்ஸ் வந்து இது ரன் ஆயிருக்கு. 3 லேக் பட்ஜெட் கோட் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு, 2 ஓனர். ஸோ இந்த கார் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நேராக வந்து சிங்கம் கார்ஸ்ல வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். அப்புறம் இதே மாதிரி வேற ஒரு காரோட வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவங்களுக்கு கஸ்டமரோட எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லோனுக்குமே அவங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.